வணக்கம் சகோதர சகோதரிகளே. நம் பாரத தாயில் வாழுகின்ற பெண்குல சிரோன்மணிகளே, நாம் வாழுகின்ற மண் புனிதமான மண், உலகத்தாரால் போற்றக்கூடிய மண். இந்த மண் பெண்கள் சமுதாயத்தை மதிக்கின்ற பெண். ஏதோ ஒரு சிலர் துன்மார்க்கமான செயல்களில் ஈடுபட்டு பெண்களை அவமானப்படுத்துவதும், சிறுவயது முதல் பெரியவர்கள் வரை கற்பழிப்பதும், அவர்களை கொலை செய்வதும், இந்த சம்பவங்கள் தமிழகத்தில் அதிகபட்சமாக நடக்கின்றது. இதற்கு ஒரு சிலருடைய பதிவு என்ன சொல்லுகிறதென்றால், பெண்களுடைய கலாச்சாரம் சரியாக இல்லை, பெண்கள் தவறான முறையில் ஆடை அணிகலன்கள் அணிகின்றார்கள், அதனாலேயே ஆண்கள் இதுபோல் நடந்து கொள்ளுகின்றார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். சில ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது அது மாதிரியான ஒரு சூழல்களும் பெண்களால் பதிவு வருகிறது. நிறைய பதிவுகளை நானே பார்க்கின்றேன். ஏற்றுக்கொள்ள முடியாத பதிவுகளெல்லாம் பெண்கள் மூலமாக வருகிறது. இதையெல்லாம் தயவு செய்து குறைத்து கொள்ளுங்கள். ஆண்கள் சமுதாயத்தில் உங்களை மதிக்கக்கூடிய நிலையில் தாங்கள் எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும். பெண்ணென்றால் பெருமைப்படக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் ஆண்களால் அவமரியாதை அடைய வேண்டாம் என்பதே என்னுடைய கருத்து. நேயர்களே, சகோதர சகோதரிகளே, நம் கலாச்சாரத்தை காத்து இந்த மண்ணில் வாழ்கின்ற நாம் எல்லோரும் உலகம் போற்றும் ஆண் பெண்ணாக இந்த தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டு வர வேண்டும். அதனால் பெண் சமுதாயமே ஆண்கள் குறை சொல்லுவது போலாக நடந்து கொள்ள வேண்டாம். ஒரு ஆண்கள் முன்னால் தவறான உடையணிந்து வர வேண்டாம். இது உங்கள் பாதுகாப்புக்கு நல்லதல்ல. இருந்தாலும் என்னுடைய சுய ஆடை அணிவதில் நீங்களெல்லாம் ஏன் ஈடுபடுகின்றீர்கள் என்று சொல்லுகின்றீர்கள்? நன்றாக யோசித்து பாருங்கள் சகோதரிகளே. தாங்களெல்லாம் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழ வேண்டும். உங்களை ஆண் சமுதாயம் போற்றப்பட வேண்டும். இந்த நம் மண்ணில் உங்களுடைய பெருமையை நிலைநாட்டி வாழுங்கள் சகோதரிகளே.